கோவில் திருவிழாவில் 500 ஆட்டுக்கிடாய் வெட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அன்னதான விருந்து விமர்சையாக நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியை அடுத்த கோம்பிப்பட்டி கிராமத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது பெரியதுரையான் கருப்பண்ணசாமி கோவில். பழமையான இந்த கோவிலில் சித்திரை மாதம் திருவிழா விமர்சையாக நடத்தப்படுவது வழக்கம். இந்நிலையில் இந்த ஆண்டு பெரியதுரையான் கோயில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு பக்தர்களால் வழங்கப்பட்ட 500 ஆட்டுக்கிடாய்கள் மற்றும் 300 கோழிகள் கருப்பண்ணசாமிக்கு பலி கொடுக்கப்பட்டது. பின்னர் வெட்டப்பட்ட ஆடு மற்றும் கோழி இறைச்சிகளை கொண்டு தயார் செய்யப்பட்ட உணவுகளை அருள்மிகு பெரியதுரையான் கருப்பண்ணசாமிக்கு படைகள் வைத்து சிறப்பு பூஜை செய்து அன்னதானம் வழங்கப்பட்டது. பெரியதுரையான் கோயிலில் விவசாயிகள் வளர்த்து கிடாய் வெட்டி பூஜைகள் செய்து வணங்குவதால் நல்ல மழை பெய்து விவசாயம் செழிப்பாகவும் நல்ல விளைச்சலும் விளைபொருட்களுக்கு நல்ல விலை கிடைப்பதாக கிராம மக்கள் நம்பிக்கை கொண்டுள்ளனர். ராஜபாளையம் அருகே பிரசித்தி பெற்ற பூமாரியம்மன் கோவில் சித்திரை மாத பூக்குழி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள சங்கரபாண்டியபுரத்தில் 250 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு பூமாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் பூக்குழி நடத்துவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த திருவிழாவின் போது 10 நாட்கள் பல்வேறு அபிஷேகங்கள் ஆராதனைகள் செய்யப்பட்டு பூமாரியம்மன் பல்வேறு சப்பரங்களில் எழுந்தருளி வீதிக்குலா நடைபெற்று விழாவின் முக்கிய திருவிழாவான 10ஆம் நாள் பூக்குழி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக அருள்மிகு பூமாரியம்மன் சப்பரத்தில் எழுந்தருளி சங்கரபாண்டிபுரம், சமுசிகாபுரம், சத்திரப்பட்டி ஆகிய பகுதிகளில் வீதிக்குலா நடைபெற்றது. பின்னர் பூமாரியம்மன் கோவில் பூக்குழி திடலுக்கு வந்தடைந்தது. சப்பரத்தின் பின் வரிசையாக வந்த பக்தர்கள் வெள்ளிசை ஒலிக்க ஒருவர் பின் ஒருவராக பூக்குழி இறங்கிய பக்தர்கள் கரகம், தீச்சட்டி, ஆயிரங்கண் பானை சுமந்தும் 6 அடி முதல் 7 அடி 8 அடி வரை அலகு குத்தியும் தீச்சட்டி ஏந்தியவாறு பூக்குழி இறங்கி நேர்த்திக் கடமை செலுத்தினர். மேலும் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்த நிலையில் ராஜபாளையம் டிஎஸ்பி அழகேசன் தலைமையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். குடிநீர் இணைப்பு வழங்க வேண்டி வயதான தம்பதியினர் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். நாமக்கல் மாவட்டம் எர்ணாபுரம் அருகே ரங்கப்பநாயக்கன்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த தம்பதியினர் தனபால் ராஜம் ஆகியோர் நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு வந்து மனு ஒன்றை அளித்தனர். அம்மனுவில் ரங்கப்பநாயக்கன்பாளையத்தில் குடியிருந்து வருவதாகவும் கடந்த 6 மாதத்திற்கு முன்பு கிராமத்தில் உள்ள அனைத்து வீடுகளிலும் பஞ்சாயத்து சார்பில் குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டது. ஆனால் தங்களது வீட்டிற்கு மட்டும் குடிநீர் இணைப்பு வழங்கவில்லை. இதுகுறித்து பஞ்சாயத்து தலைவர் சத்யகலாவிடம் கேட்டால் உரிய பதில் அளிக்காமல் இழுத்தடிப்பதாகவும், மேலும் இதுகுறித்து கடந்த மார்ச் மாதம் நாமக்கல் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் புகார் அளித்ததாகவும் அதன் பேரில் அலுவலர்கள் ஆய்வு செய்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. இருப்பினும் இணைப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் குடிநீர் இணைப்பு வழங்காமல் மிகவும் சிரமமாக உள்ளதாக அம்மனுவில் தெரிவித்திருந்தனர். தமிழக அரசின் பரிந்துரையை ஏற்று மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் செண்பகத்தோப்பு அணையிலிருந்து 105 மில்லி கன அடி தண்ணீரை திறந்து வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலை அடிவாரத்தில் செண்பகத்தோப்பு அணை அமைந்துள்ளது. இந்த அணையின் முழு கொள்ளளவு 287.20 மில்லி கன அடியாகும். தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக 104 டிகிரிக்கு மேல் வெப்பம் உள்ளதால் விவசாய நிலங்களில் தண்ணீரின்றி நெற்கதிர்கள் கருகும் நிலையில் உள்ளன. இதனால் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் செண்பகத்தோப்பு அணையிலிருந்து வினாடிக்கு 105 மில்லி கன அடி வீதம் தண்ணீரை திறந்து வைத்தார். பின்னர் பேசிய மாவட்ட ஆட்சியர், நீர் மேலாண்மை அதிகாரிகளுக்கு அணையின் பாசன நீரை சிக்கனமாகவும் சிறந்த முறையிலும் பயன்படுத்தி நல்ல விளைச்சல் பெற எல்லா வகையிலும் விவசாயிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என தெரிவித்தார். மேலும் விவசாயிகளுக்கும் பல்வேறு அறிவுரைகளை வழங்கினார். நத்தம் அருகே மைக் செட் குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தில் ரூபாய் 40 லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சேதமடைந்தது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே கல்வேலிப்பட்டியை சேர்ந்தவர் நாகராஜ்.
இவர் கல்யாணம், அரசியல் உள்ளிட்ட நிகழ்வுகளுக்கு மேடை அலங்காரம் செய்வது உள்ளிட்ட தொழில் செய்து வருகிறார். மேலும் இதற்காக நத்தம் மீனாட்சிபுரத்தில் குடோன் அமைத்து விழா காலங்களில் பயன்படுத்தப்படும் மைக் செட்டுகள், டியூப் லைட்டுகள் மற்றும் தளவாட பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் திடீரென அந்த குடோனில் தீ பற்றியது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த நத்தம் தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். இருப்பினும் மைக் செட் குடோனில் இருந்து 40 லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சேதமாகின. மேலும் தீப்பிடித்ததற்கான காரணம் பற்றி நத்தம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.